ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பாடம் என்னவென்றால், சுவிசேஷம் புத்தகம் முதல் மாடல்ல 7வது பாடம், இயேசுவை அறிமுகப்படுத்துவது எப்படி. இந்த பாடத்தின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். நாம் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறோம் என்பதை, மற்றவர்களுக்கு எப்படி இயேசுவை அறிமுகப்படுத்த போகிறோம் என்பதை குறித்து இந்த பாடத்தில் தெளிவாய் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, ஏன் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை மற்றவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அது தேவ சித்தம். நித்திய ஜீவனை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் நித்திய ஜீவனுக்குள்ளாய் நடத்தப்பட வேண்டும். எபேசியர் 1:7 படிச்சீங்கன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஜனங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பாவம் மன்னிப்பு, பாவம் என்கிறதான அந்த மனுஷன் எப்படி மீட்பு பெற முடியும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். பாவி என்கிறதை உணர்த்தும்படியாக இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கும் போது, மூன்றாவது, புது சிருஷ்டியாய் மனிதன் மாற வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார். புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். அது தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளாய் வெளிப்பட வேண்டும். புது சிருஷ்டி, புதிய மனுஷன், பழைய மனுஷனிலிருந்து புதிய மனுஷனாய் மாற வேண்டும். ஆனபடினால்தான் இயேசுவை அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். 4வது, யோவான் 1:12 கூட வாசிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய அதிகாரம் உடையவர்களாக நாம் மாறுகிறோம். நாம் தேவ பிள்ளைகளாய் இல்லாமல் இருந்தோம். ஆனால் இந்த இயேசுவின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அவர்களுக்கு விளங்க செய்ய வேண்டும். கலாத்தியர் 1:4 கூட நம்ம வாசிக்கும் போது, பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற, இந்த உலகத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற, ஏனென்றால் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டுமானால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். 6வதாக நாம் பார்க்கும்போது, யோவான் 14:6 பரலோகத்தின் வழி அவரே, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பரலோகத்துக்குள்ளாய் செல்ல முடியும். தேவனுடைய அன்பு இந்த இடத்துல வெளியாகிறது. நாம் பாதாளத்துக்கு போக வேண்டியவர்கள், நரகத்துக்கு போக வேண்டியவர்கள். ஆனால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளாய் வெளிப்படுகிறபடினாலே, இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்வதனாலே பரலோகத்துக்கு போகிற வழியை அவர் நமக்கு காண்பிக்கிறார். 7வதாக மத்தேயு 20:28 பார்க்கும்போது, மீட்கும் பொருள் அவரே, அவர்தான் மீட்பர், நம்மை மீட்கிறவர், பாவத்திலிருந்து மீட்கிறவர், ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறவர், தேவ இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறவர். ஆனபடினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. நித்திய ஜீவனை, பாவ மன்னிப்பை, புதிய சிருஷ்டிப்பு, புது மனுஷனாய் மாறுவதை, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதை, பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை பெற, பரலோகத்துக்கு போகிறதான வழியை அறிந்து கொள்ள, மீட்கும் பொருள் அவர்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதாக நாம் பார்க்கும்போது, எப்படி கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தலாம், மற்றவர்களுக்கு எப்படி நாம் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது. நமது வாழ்க்கை சாட்சி சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி, நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பின்னணி என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், இப்போ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாக அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். இயேசுடைய வாழ்க்கையில் வந்த பிறகு என் வாழ்க்கை எப்படியாக மாறி இருக்கிறது என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். 2வது, நடைமுறை இருக்கும் காரியங்களை வைத்து இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். நடைமுறை காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது, இயேசு எப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை எல்லாம் நாம் அவர்களுக்கு எடுத்து காண்பித்து சொல்லலாம். பொருட்களை வைத்து இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். பொருட்கள், சிறு பிள்ளைகளுக்கு எப்படி நாம் கற்றுக் கொடுக்கிறோம், சிறு பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு ஆக்ஷன் மூலமாக அல்லது சில பொருட்களை வைத்து பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கிறோம் அல்லவா, அதே போல சில படங்களின் மூலமாக இயேசுவை நாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அல்லது சில பொருட்களின் மூலமாக இயேசுவை நாம் அறிமுகப்படுத்தலாம். அவர்கள் சூழ்நிலை அறிந்து அதற்கேற்ப இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். 4வது, அவர்களுடைய சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறார்கள், என்ன சூழ்நிலையில அவர்கள் இருக்கிறார்கள்
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்தலாம். அவர்கள் எதில் ஆர்வமாக இருக்கிறார்களோ அதை அறிந்து அதற்கேற்ப இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். எந்த காரியத்தில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, பைபிளை வேதாகமத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஆர்வமா இருக்கிறார்களா, எந்தெந்த காரியத்தில் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. சிலருக்கு சில காரியங்களில் ஆர்வம் இருக்கும், அதை வைத்து இயேசுவை நாம் அவர்களுக்கு ஏற்றபடி சொல்லலாம். அந்த ஆர்வத்தை அறிந்து கொண்டு அந்த காரியத்தின் மூலமாக, சிலருக்கு பாடல் பாடுவதில் ஆர்வம் இருக்கலாம், அந்த பாடல்களின் மூலமாக இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். சில காரியங்கள் இப்போ உதாரணமாக வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு எப்படியெல்லாம் அறிமுகப்படுத்தினார்கள் என்று பார்க்கும்போது, இயேசு எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? யோவான் 10:39 நாம் வாசிக்கும் போது அங்கே சமரியா ஸ்திரீயை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். சமரியா ஸ்திரீ இயேசுவின் ஞானத்தை எடுத்து கூறி, அவள் போய் இயேசுவின் ஞானத்தை, இயேசு சமரியா ஸ்திரீயின் இடத்துல பேசும்போது அந்த ஞானத்தை அவள் அறிந்து கொள்கிறாள். அவர் தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொண்டு தன்னுடைய ஊரில் போய் இயேசுவின் ஞானத்தை பற்றி அங்கு சொல்லி அந்த ஜனங்களை வழி நடத்துகிறாள். அப்போஸ்தலர் 8:36 நாம் பார்க்கும்போது பிலிப்பு என்கிற மனுஷன் கடாகே மந்திர இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்கள் அது எப்படி விளக்கி சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பற்றி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அந்த சம்பவம் புரியவில்லை. அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி அதை விளக்கி இயேசுவை பற்றி அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். சங்கீதம் 5:16 கூட பார்க்கும்போது நற்கிரியைகளினாலே, நம்ம செய்கிற நற்கிரியைகள் அதன் மூலமாக இயேசு வெளிப்படுத்த முடியும். கலாத்தியர் 1:16 கூட நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல், கிறிஸ்துவை நாம் நம்முடைய ஜீவியத்தில் வெளிப்படுத்துகிறதான காரியம். அப்போஸ்தலர் 2:42 கூட நாம் பார்க்கும்போது பவுலும் சிலாவும் தேவனுடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்தினார்கள். சிறைச்சாலையில இருக்கும்போது அங்கே அவர்கள் தேவனை துதித்த போது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அந்த அற்புதத்தின் வாயிலாக சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சிறைச்சாலை அதிகாரி இயேசுவை அறிந்து கொண்டார். அந்த இடத்துல நடந்த மிரக்கல். அதே போல நாமும் கூட இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது, ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட அற்புதங்களின் மூலமாக இயேசுவை நாம் அறிமுகப்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது பிரதிபலிப்பு என்ன? இயேசுவை அறிமுகப்படுத்துவதனால பிரதிபலிப்பு என்ன? சமரியர்கள் கிறிஸ்துவை உலக இரட்சகர் என அறிந்தார்கள். அந்த சமரியா ஜனமே இவர் தான் உலகத்தை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டார்கள். இவர் மூலமா தான் ரட்சிப்பு என்பதை அறிந்து கொண்டார்கள். அதே போல இந்த நாட்களிலும் கூட நாம் சொல்லுகிற இடங்களிலே இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது அவர்களும் தன்னுடைய இரட்சகர் இயேசுதான் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஜெயில் அதிகாரி குடும்பமும் கந்தாகிய மந்திரியும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்த கட்டம் இயேசுவை அறிந்து கொண்ட பிறகு அவர்கள் செய்ததான காரியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒளி நம்மில் தோன்றும்படி, அந்த மகிமையான ஒளி 2 கொரிந்தியர் 4:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒளி, அந்த ஒளிவை பெற்றுக்கொள்கிறார்கள். இருளுக்குள்ளா இருந்த ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த ஜனங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து உள்ளே போன உடனே மகிமையான ஒளி அவர்களுக்குள்ளாக வெளிப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை காண்கிறார்கள், சமாதானத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக பார்க்கும்போது நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. இந்த சம்பவம் சகையை வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது இயேசு அவனுடைய வீட்டுக்கு சென்ற போது, இயேசுவை அவன் சந்தித்த போது அவனுக்கு புது வாழ்க்கை கிடைத்தது. அவனுடைய வாழ்க்கையை அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இயேசுவை அறிமுகப்படுத்துவதனால அவனுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறுகிறது. அவன் முன்னாடி உள்ள வாழ்க்கை வட்டி வாங்குகிறவனாக, அநியாயக்காரனாக அவன் வாழ்ந்தான். ஆனால் இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு, மாற்றம் அடைந்தான். அதே போலதான் இன்றைக்கு நாமும் கூட இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது அவருடைய வாழ்க்கை டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிறது. பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்குள்ளாக நடத்தப்படுகிறார்கள். ஐந்தாவதாக பிதா மக்கள் மகிமைப்படுவார். பிதாவை மக்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மகிமைப்பட்டார். அதே போல நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதா நம் மூலமாக மகிமைப்படுகிறார். இன்றைக்கு நீங்கள் போய் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது உங்கள் மூலமாக பிதாவானவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்தும் போது அங்கே பிதா மகிமைப்படுகிறார். ஆறாவதாக பார்க்கும்போது
கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன் இயேசுவை அறிந்து கொண்டான். அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. இந்த கான்ஸ்டன்டைன் மன்னன், இந்த மன்னனை குறித்து நீங்க வரலாற்றில் நீங்கள் படிக்கும்போது, வரலாற்று புத்தகத்தில் படிக்கும்போது, அவன் எத்தனையோ முறை போர் செய்ய போனான். ஆனாலும் அவன் எல்லா விதத்திலும் தோற்று போனான். ஆனால் இயேசுவை அவன் கண்டபோது, இயேசுவை அவன் தரிசித்த போது அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானது. அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். அதன் பிறகு இயேசுவை அவன் ஏற்றுக்கொண்டான். அன்பாய் நடந்து கொண்டான். சரித்திரத்திலே நீங்கள் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. பயிற்சி. பிலிப்பு மற்றும் சமரியா ஸ்திரீ மக்களுக்கு, மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினது போல இப்பொழுது நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது எப்படி சமரியா ஸ்திரீயும் பிலிப்புவும் எப்படி போய் ஜனங்களை சந்தித்தார்களோ, கடாகை மந்திரிடத்துல பிலிப்பு போய் பேசினது, அதே போல ஸ்திரீ, அந்த சமரியா ஸ்திரீ ஊருக்குள்ள சென்று அங்க இயேசுவை எப்படி அறிமுகப்படுத்தினது, அதே போல நீங்களும் என்ன செய்யணும், இந்த மாதத்துல, இந்த வருஷத்துல நீங்களும் போய் பயிற்சி அளிக்க வேண்டும். நீங்களும் அதை பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். நீங்களும் ஒரு கிராமத்துக்குள்ள போய் அதை எப்படி இயேசுவை அறிமுகப்படுத்தினார்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்துங்கள். இயேசுவை அறிமுகப்படுத்துவதனாலே நமக்கு நிறைய காரியங்கள் நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நாம் எப்படி அறிமுகப்படுத்தலாம் என்பதை இந்த கிளாஸின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நாம் சென்று இந்த பயிற்சியை நாம் செய்ய போகிறோம். இயேசுவை நாம் எப்படி அறிமுகப்படுத்த போகிறோம், இயேசுவை அறிமுகப்படுத்துவதனால என்ன காரியங்கள் நடக்கிறது அந்த இடத்துல என்பதை நாம் அறிந்து கொண்டு அடுத்த வகுப்புக்கு வரும்போது இந்த காரியத்தை நம்ம ஒண்ணா சொல்ல போகிறோம். எந்த முறையில நாம் இயேசுவை அறிமுகப்படுத்தினோம், அவர்கள் அறிந்து கொண்டவர்களுக்குள்ளாக என்ன மாற்றங்கள் உண்டானது, எந்த மாற்றத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்பதெல்லாம் குறித்து சாட்சியாக சொல்ல போகிறோம். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. நீங்கள் சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, நாங்கள் இயேசுவை அறிமுகப்படுத்த ஆண்டவரே, நாங்கள் கிராமங்களுக்குள்ளாய் சென்று ஆண்டவரே உம்மை அறிமுகப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் பயன்படுத்த உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபங்களுக்கு தாவே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சென்று இந்த காரியங்களை பயிற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.